ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தேரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு வீடியோக்கான லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ மலையாளம் ஆக்டர் சோபின் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் பற்றி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அவர் வேறு ஒரு மலையாள படத்தோடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டாரு. அந்த ப்ரொமோஷனில் வந்து கேட்குறாங்க, ரஜினி சார் எப்படி செட்டில் எப்படி இருப்பார், நீங்கள் அவர் கூட வந்து பழகும் போது எப்படி நீங்கள் நிறைய விஷயத்த நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவர் சொல்ல, ரஜினி சாரை பற்றி நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேயுமே அந்த இடத்த விட்டு வெளியில் போகவே மாட்டார். அதுமாதிரி கேரவான அவர் எப்போதுமே சாப்பிட்றதுக்கும் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். மற்ற நேரம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா செட்டிலே தான் ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துப்பார். நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம், அந்த இடத்துல ஒரு ஓரமாக உட்காந்துப்பார், ஒரு போர்வையை பொறுத்திட்டு உட்காந்துப்பார். அவரோட காட்சிகள் இல்லைன்னா கூட மற்றவங்க நடிக்கிற காட்சியை உட்காந்து ரசித்து பார்த்து நிற்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தனி குணம் தான் நம்ம சொல்லணும். அதே போல் ரஜினி சார் அமைதியாக நம்ம கூட வந்து சாஃப்டாக பேசின பேர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னா பேசின பேர். அங்கே வந்து டேரக்டர் வந்து கூட்டு நிற்க வச்சு டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் சொன்னார்னா போதும், நீங்கள் வேறு ஒரு ரஜினியை பார்ப்பீங்க. இவ்வளோ நேரம் நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசுனது இந்த ரஜினி தானா, இந்த மனுஷன் தானா அப்படின்னு கேட்க தோணும். டோட்டலாக மாறி இருப்பார். அதுலேயும் ஒரு சில காட்சிகள்லாம் நான் அவர் பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு சில காட்சிகள்லாம் நமக்கு அப்படியே அந்த பாஷா தளபதி அப்படியே அந்த காட்சிகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ரஜினி சார் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறாரு. அந்த ஆக்ஷன் ஸ்டைல் மண்ணு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்க்கும்போது அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாரி ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப அழகாகவும் அவர் பேசியிருக்காரு. ஒரு சில சீன்ஸ்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதை ஹைலைட்டாக பேசுவாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் பேசுகிற இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ கூலி படம் ஏதோ பெருசாக ஒரு சம்பவம் பண்ண போகுதுன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. தேட்டரில் நமக்கு தரமான ஒரு ட்ரீட் இருக்குது. நம்ம ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு தான் நான் சொல்வேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.